பலாப்பழ போலி செஞ்சிடலாம். 200 கிராம் பழத்தை எடுத்து கட் பண்ணி 3 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நைஸாக திரிச்சிக்கோங்க. மைதா மாவு, உப்பு, மஞ்சப்பொடி, தண்ணி விட்டு லூஸாக வரவிக்கோங்க. 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இப்போ அரைச்ச பலாப்பழ கலவையை போட்டு 5 நிமிஷமாக வதக்கிக்கோங்க. 75 கிராம் நாட்டு சர்க்கரை, வதக்கின மரவு, ஒரு 3/4 கப்பு தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க. கட்டியாக வரந்தர வதக்கின மரவு 6 நம்பரை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ மைதா கலவையிலிருந்து ஒரு உருண்டையை எடுத்து 2 துண்டு இலையிலையும் நல்ல எண்ணெய் தடவிட்டு தட்டி பூரணத்தை அதில் உள்ளே வச்சு இப்போ பலாப்பழ பூரணத்தை உள்ளே வச்சுட்டு மூடி இன்னொரு இலையை மேலே போட்டு தட்டி இது பண்ணிங்கன்னா நல்லா பூரி ஷேப்பில் வந்துடும். இப்போ கல் ஹீட் ஆகிட்டு அதில் இப்போ போட்டெடுத்த 2 பக்கமும் போலி சுட்ட மரவு நெய் விட்டு வேக வச்சு எடுத்துடுங்க. இப்போ சுவையான பலாப்பழ போலி ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.